ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஒரு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட். நீங்கள் ட்ரிபிளிக்கான இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் சென்னையில் தேடுறீங்களா? வாங்க பார்ப்போம். நான் கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டர்ன்ஷிப் சென்னை கம்பெனிஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா காஷு இன்ஃபோடெக் அப்படின்ற லிங்க் கிடைக்குது. இதுக்குள்ளே போகணுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி மற்ற டொமைன் ரிலேட்டடாக இன்டர்ன்ஷிப், இம்ப்ளான்ட் ட்ரைனிங், கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக இந்த யூஆர்எல் விசிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் எதனா கேதர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன டாபிக் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வேரியபிளுக்கு எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேரியபிளுக்கு பார்த்திங்கன்னா XYZ அப்படின்னு கொடுத்துருப்போம். அந்த மாதிரிலாம் நம்ம வேரியபிள் நேமை கொடுக்கக்கூடாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் எ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். அந்த வேரியபிள் நேம் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்திங்கன்னா ஏலேருந்து இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டராக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோரோட கூட இருக்கலாம். அடுத்து நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வேரியபிள் நேம்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்மால் எஸ்ஸும் கேபிட்டல் எஸ்ஸும் வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஞ்சாவது பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது வேரியபிள் நேமாக அப்படின்னு சொல்கிறாங்க. சில கரெக்டான மெத்தட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மை வேரியபிள், இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா மை அண்டர்ஸ்கோர் வேர் அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கரெக்டான மெத்தட்ஸ். அப்படி இல்லை அண்டர்ஸ்கோர் மை அண்டர்ஸ்கோர் வேர் அப்படின்றதும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மை வேர் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாகவே கேப்ஸாக கொடுத்தோம் கேபிட்டல் லெட்டராக கொடுத்து நம்ம வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் நம்பர் இந்த மாதிரியும் நம்ம பார்த்திங்கன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுக்கு இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் நிறைய இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மை வேரியபிள் நேம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதை நம்ம மோர் ரீடபுளாக வேரியபிள் நேமை வைக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேமல் கேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈச் வேர்டு எக்ஸப்ட் த ஃபஸ்ட் வேர்ட் ஸ்டார்ட் வித் ஏ கேபிட்டல் லெட்டர். அதாவது ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்டை பார்த்திங்கன்னா ஸ்மாலாகவே இருக்கும். ரெண்டாவது வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டலில் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது பாஸ்கல் கேஸ். ஈச் வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ கேபிட்டல் லெட்டர். அதாவது எத்தனை வேர்டு இருக்கோ ஒரு வேரியபிள் நேமில் அதில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மை வேரியபிள் நேம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மைன்ற ஃபஸ்ட்டு வேர்டில் எம் கேப்ஸ் ஆகும், செகண்ட் வேர்டில் வி கேப்ஸ் ஆகும், தேர்ட் வேர்டில் என் கேப்ஸ் ஆகும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்னேக் கேஸ். இந்த ஸ்னேக் கேஸில் பார்த்திங்கன்னா ஈச் வேர்டு இஸ் செப்பரேட்டட் பை அண்டர்ஸ்கோர். அது பார்த்திங்கன்னா இதில் மை வேரியபிள் நேம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மைக்கும் வேரியபிள் அப்படின்ற 2 வேர்டுகளில் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேரியபிளுக்கும் நேமுக்கும்ன்ற நடுவில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்னேக் கேஸ். இதுதாங்க வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சரியான மெத்தட்.